சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மட்டனே இல்லாமல் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான். என்னடா மட்டன் இல்லாமல் ஒரு குழம்புன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பியோர் வெஜிடேரியன் குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை அண்ட் ஸ்டாரு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் பண்ணுற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு இந்த குழம்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். அண்ட் 300 கிராம் to 350 கிராம்ஸ் அளவுக்கு பொடியாக நறுக்கிய ஆனியனையும் சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த கறி லீஃபையும் ஆட் பண்ணிப்போம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். துருவன தேங்காவை எடுத்திருக்கேன். நான் 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா கையளவுக்கு முந்திரி. நான் எடுத்த முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 12 to 13 அளவுக்கு இருக்குது முந்திரி. இது நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு இதை சேர்த்துட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது 150 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ண தக்காளி சேர்த்த உடனே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கி அந்த ஆயில் மேலே வரும் பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், இந்த 3 பொடி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 3 பொடியும் கொஞ்சம் லைட்டாக நம்ம எண்ணெயில் வதப்போம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் உங்களுக்கு. லைட்டாக வதங்கின பிறகு கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரக பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஜீரக பொடி, கரம் மசாலா சேர்த்துட்டோம். எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், எண்ணெய்லாம் மேலே கொஞ்சம் லைட்டாக வரும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கெட்டியான தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தயிரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய், முந்திரி எல்லாம் போட்டதுனால உங்களுக்கு நல்லாவே இந்த குழம்பு கெட்டியாகும். ரெண்டாவது நான் சொன்னதே உங்களுக்கு மட்டன் குழம்புன்னு தான் சொல்லியிருக்கேன், வெஜிடேரியன் மட்டன் குழம்பு. அதனால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம போடுற ஐட்டம் போட்ட உடனே என்ன ஒன்றா குழம்பு நல்லாவே திக்காகிடும். ஸோ இப்போ குழம்பு கொதிக்கட்டும். நல்லாவே தேங்காய்லாம் ஊற்றி இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மொத்தம் பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் தண்ணி, இதெல்லாம் சேர்த்து குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மட்டன் சொன்னோம் இல்லையா, அது சோயா சங்க்கு தான். சோயா சங்கை நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேசன் ஃப்ளார், அதாவது கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நீங்கள் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ இது ஒரு பஜ்ஜி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பஜ்ஜி நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜிலாம் போடுற இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கே வச்சுக்கோங்க. அதை விட கொஞ்சம் ஒரு சுற்று கட்டியாக இருந்தால் கூட ஓகே தான், ரொம்ப தண்ணியாக மட்டும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு கெட்டி பதமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு சோயா சங்காக இதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் காயும் போதே இது மாதிரி நம்ம பஜ்ஜி மாதிரியே போட்டுக்கலாம். எப்படி வேணால் உங்கள் கம்ஃபர்டபுள் தான். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் குழம்பு பண்ணியிருக்கனால நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் ஆல்ரெடி வச்சுட்டேன். இந்த சோயா சங்கை உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா நிறைய சோயா சங்கு இதுக்குள்ளேயே போட்டுட்டு ஊற வைக்கலாம். இல்லைனா இது மாதிரி பஜ்ஜி மாதிரி நீங்கள் ஒன்று எடுத்து போடலாம். இப்போ ஆயில் சூடாக இருக்குது. ரொம்ப ஆயில் சூடாக வைக்க வேண்டாம். நார்மலாக சூடாக இருக்கும் போதே இதை போட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா சீக்கிரமாக தீஞ்சிடும் உங்களுக்கு. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் பொரிச்சு எடுங்க.
நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஆயில் போட்டு நான் இது பொரித்து காட்டுறேன். நீங்கள் நிறைய வீட்டில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் டைமில் எதுனா இது மாதிரி ஆசையாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எக்ஸாக்டாக இது ஒரு மட்டன் ஃப்ளேவர்லேயே வரும் உங்களுக்கு. ஏன்னா இந்த சோயா சங்க் அப்படியே போடாமல் இது மாதிரி காரம்லாம் சேர்த்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா திருப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த ஆயிலில் நல்லாவே இருக்கட்டும். போண்டா மாதிரி உங்களுக்கு பதம் வரும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு ரொம்ப சின்ன சைஸாக கம்மியாயிடும். அழகாக இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க, இந்த மட்டன் குழம்பு ரெடி. இந்த பொரிச்சதை நம்ம அப்படியே குழம்புல போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா சரி, குழம்பு சூப்பர் ரெடியாக இருக்கும். மட்டன் பாருங்கள், இதுவாக எடுத்து நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நல்லா இப்படி கொதிக்கும் போதே இந்த சோயா சங்க்கு மசாலாவை நீங்கள் இதில் போட்டுடலாம். போட போட உங்களுக்கு என்ன ஆகும்னா குழம்பு கட்டி பதம் நல்லா வரும் உங்களுக்கு. நான் அதனால தான் தண்ணி வந்து உங்களுக்கு 2.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க சோயா சங்கெல்லாம் ஆட் பண்ணிப்போம். அடுத்த பேட்சையும் நான் போட்டு இன்னும் ஒரு 2-3 பேட்ச் சேர்த்துக்கிறேன் இதில். ஏன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ரோட்டிக்கோ இல்லைன்னா இட்லிக்கோ இல்லை ரைஸுக்கே சூப்பராக ஒரு எக்கை வச்சு நீங்கள் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நான் எல்லா சோயா சங்க்கும் போட்டுட்டேன். பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தாழியும் அது மேலே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துப்போம். கீ பார்த்திங்கன்னா ஏன் சேர்க்குறோன்னா அது ஒரு வாசம் கொடுக்கும், அதுக்காகத்தான் கீ சேர்க்குறோம். கீ பிடிக்காதவங்க சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ கீயை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதித்த பிறகு இந்த குழம்ப அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு ரைஸ்லேயோ இல்லை இட்லி தோசையோ சப்பாத்தியோ எதில் வேணாலும் சர்வ் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த குழம்புலாம் நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பாக இம்மீடியட்டாக ட்ரை பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, இப்படி ஒரு குழம்ப இது வரைக்கும் காட்டவே இல்லையன்ட்டு. பாருங்கள், இது மட்டன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். குழம்பு எந்த அளவுக்கு திக்காகிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்குமே இது மட்டன் மாதிரியே இருக்குது. இது மாதிரி குழம்புலாம் நான் புரட்டாசி மாதம் ஆடி மாதம்லாம் ட்ரை பண்ணுவேன். இல்லை பியோர் வெஜிடேரியன் இது மாதிரி குழம்புலாம் இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இந்த குழம்பை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.